கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 23 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு ரொம்ப கவலையாக மாடியில் நிற்கிறாரு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, என்னப்பா டிரைவர், நீயே இப்படி கவலையாக இருந்தா எப்படி, உண்மையை எப்போ கண்டுபிடிக்க போற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, அதான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, உன் மேல அத்தை அவ்வளோ நம்பிக்கையில இருக்காங்க, நீ உண்மையை கண்டுபிடிப்ப அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி பாப்போம் அப்படின்னு. அதே நேரத்துல கோவமா சிவனாண்டியை எச்சரிக்கை போன சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. மயில் வாகனம் சொல்றாரு, கோவமா போன அத்தை இந்த வந்துட்டாங்களே கையில துப்பாக்கியோட, அங்க எத்தனை குலை விழுந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி வாங்க போயிட்டு என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் இறங்கி போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா வந்து சேர்ல உட்காடுறாங்க கையில துப்பாக்கியோட. இதை பார்த்துட்டு ராஜா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, என்ன சாமுண்டீஸ்வரி என்னாச்சு, அந்த பேர் எழுதுனது அந்த சிவனாண்டி தானா அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவன் இல்லையாங்க, அவன் தப்பு பண்ணா என் நேருக்கு நேரா சொல்றவன், ஆனா அவன் இல்லை அப்படின்னு சொல்றான். வேற ஏதோ ஒரு எதிரி எனக்கு முன்னாடி முளைச்சிருக்கு, என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கு, அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்ப சிவனாண்டி அதை பண்ணலையா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த சிவனாண்டி இதை பண்ணல, வேற யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப சந்திர நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இனிமேலும் என்னக்கா சந்தேகம், சிவனாண்டி பண்ணல, அப்ப கண்டிப்பா இந்த வீட்டில் உள்ள டிரைவர் தான் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ என்னக்கா இந்த டிரைவரை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க, வீட்டில் உள்ளவங்க சொல்றத நம்ப மாட்டேங்கிற, தேவையில்லாம இந்த டிரைவரை போய் எதுக்குக்கா நம்புற, இங்க பாரு, அன்னைக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துல நீ எப்ப அவனை இந்த ரேவதியோட கையில மோதிரம் போட சொன்னியோ அப்பையிலேருந்து அவனுக்கு ரேவதி மேல ஒரு கண்ணு, அதோட நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எவ்வளவு சொத்து பணம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் அவன் இந்த குடும்பத்துக்குள்ள எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ அவனை போய் தேவையில்லாம நம்பிக்கிட்டு இருக்கக்கா அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இதை பத்தி நான் உன்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், நீ வந்து இதை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன். அந்த டிரைவரை சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான், நம்ம பொண்ணை சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் நம்ம பொண்ணு மேல சந்தேகப்படலை, இந்த டிரைவர் தான் நம்ம பொண்ணை அடையிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான்னு நான் சொல்றேன், ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற ஏன்க்கா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு அந்த டிரைவர் மேல சந்தேகமே வரல. ஏன்னா இந்த வீட்டுல அந்த டிரைவர் பொண்ணுங்க கிட்ட எந்த அளவுக்கு ஜென்டில்மேனா பழகுறான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொதுவாகவே எனக்கு ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே இல்லை, ஆனா இவன் பேசுறத பார்த்தா எனக்கு இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு தோணவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க இந்த டிரைவர் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நான் தான் இந்த டிரைவர் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை நான் தான் இதை பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ சந்திரா, நீ ஏன் அப்படி நினைக்கிற, நீ எல்லாம் வந்து நம்ம பொண்ணை இப்படி தப்பா போயிட்டு எழுதுவேன்னு நான் சொன்னனா, இங்க பாரு, நீ நம்ம குடும்பத்துல உள்ள பொண்ணை அசிங்கப்படும்படி செய்வேன்னு நான் சொன்னனா, நீ தேவையில்லாம யோசனை பண்ணாத சந்திரா, வேற யாரோ ஒருத்தவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நேரா டிரைவரை கூப்பிடுறாங்க. அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட சந்திரா வாய் மூடிட்டாங்க, இதுக்கு மேல பேசினா அந்த டிரைவரை நம்மள ஏதாவது போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு. மயில் வாகனை கேட்குறாரு, அத்தை என்னாச்சு, கோவமா துப்பாக்கி எடுத்துட்டு போனீங்க, அங்க எத்தனை தலை உருண்டுச்சு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள கிண்டலா அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ இல்லத்த, நம்ம குடும்பத்தோட பொண்ணை பத்தி ஒருத்தன் தப்பா போர்டுல எழுதியிருக்கான் அப்படின்னா அவனை சும்மா விடக்கூடாது, அதுக்குதான் நான் கோவமா சொன்னேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் நினைச்ச மாதிரி அந்த சிவனாண்டி ஒண்ணு இதை பண்ணல, அப்படி சிவனாண்டி இதை பண்ணிருந்தா என் மூஞ்சுக்கு முன்னாடியே நான் தாண்டி இதை பண்ணேன், உன் பொண்ணை கேவலப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒத்துப்பான். ஆனா நான் இன்னைக்கு கேட்டதுக்கு அவன் இதை பண்ணலை அப்படின்னு சொன்னான். ஸோ கண்டிப்பா அவன் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற யாரோ ஒருத்தவங்க இந்த டிரைவர் வீட்டில் இருக்கக்கூடாது, அப்புறம் இந்த ஊருக்கு முன்னாடி என் குடும்பம் அவமானப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிரைவரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அப்ப அத்தை நமக்கு 2வது எதிரி முளைச்சிட்டாங்களா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, அது யாரா இருந்தாலும்
இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரியணும். இங்கே பாரு டிரைவர், உன்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இங்கே பாரு, அந்த செவத்தில் எழுதுனது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி கொண்டாந்தே நிப்பாட்ட வை. அது யார் எழுதுனாங்களோ அவங்களோட கையை 2 துண்டா நறுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மேடம் கவலைப்படாதீங்க, 24 ஹவர்ஸில் அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வாக்கு கொடுக்குறாரு. அப்போ சந்திரா கை தட்டுறாங்க. அக்கா, நல்லா இருக்குக்கா உன் நியாயம். தப்பு பண்ணவனையே கூப்பிட்டு அவனை குற்றத்தை கண்டுபிடிக்க சொன்னா எப்படி அவன் கண்டுபிடிப்பான்? பாரு, அவனால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் வந்து நிற்பான் அப்படின்னு. சாமுண்டி சரி சந்திராவை பார்த்து, சந்திரா நீ அமைதியாயிரு. நீ வேணும்னா அந்த டிரைவரை சந்தேகப்படலாம், ஆனா அவன் 2-3 தடவை என் உயிரை காப்பாத்திருக்கான். அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. இங்க பாரு டிரைவர், நீ போயிட்டு அது யாரு பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வா. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட டிரைவரும், சரிங்க மேடம், நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டு வரேன். அதுக்கு மயில் வாங்கணும் சாரோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, ரொம்ப பெருமையா இருக்கே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை உங்களோட அனுமதிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, சரி கிளம்புங்க மாப்பிள்ள, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அது யாரு அப்படின்னு எனக்கு தெரியணும். என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா சாதாரண ஆளை கிடையாது. என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்னு உள்நோக்கத்தோட இப்படி பண்ணியிருக்கான். அது யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் எழுதின கையை நறுக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதோட கார்த்தியும் மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அதே நேரத்துல சந்திரன் நினைக்கிறாங்க, இத அவரும் எழுதலைன்னா வேற யார் எழுதியிருப்பா அப்படின்னு சந்திராவுக்கு ஒரே சந்தேகம். அப்ப சந்திர நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா உனக்கு அந்த சிவனாண்டி மேல ஏன்க்கா வந்து சந்தேகம் இல்லை அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கே தெரியும் சந்திரா, அந்த சிவனாண்டி எத்தனை தடவை இந்த கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் இந்த குடும்பம் அவமானப்படணும் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணது கிடையாது. ஒருவேளை அவன் என்ன தப்பு பண்ணாலுமே நான் தாண்டி பண்ணேன் அப்படின்னு என் மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லுவான். ஆனா இன்னைக்கு அவன் என்ன தரம்னு சொல்லிட்டு சிரிச்சான். இது மாதிரி சாமுண்டீஸ்வரிக்கு இன்னொரு எதிரி உருவாகிட்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணான். அதனால அவன் கண்டிப்பா இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அப்படியாக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போறாங்க. அவங்க போனதோட சந்திராவுக்கு செம்ம குழப்பம். இவர் இப்படி பண்ணலைன்னா வேற யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ட்டு சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன சந்திரா, உன் அக்கா காரி ஆகுன்னா என்கிட்டயே சண்டைக்கு வரா, துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு என் தலைக்கு நேரம் வச்சு நீ தானே எழுதுன அப்படின்னு கேட்குறா. நான் ஏன் சந்திரா அப்படி எழுத போறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அப்ப நீங்க உண்மையாவே சவத்துல அந்த சாமுண்டீஸ்வரியின் டிரைவர் காதல் ரேவதி அப்படின்னு எழுதலையா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏன் சந்திரா, இந்த ஐடியாலாம் எனக்கு தோணவே இல்லை சந்திரா, இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே தோணி இருந்துச்சுன்னா பண்ணியிருப்பேனே அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அப்ப இதை எழுதுனது யாருங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஒருவேளை அந்த மாயாவும் மகேஷும் இதை பண்ணிருப்பாங்களோ. ஏன்னா அந்த டிரைவர் வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நம்மளை விட அதிகமா திங்க் பண்றது அந்த மாயாவும் மகேஷ் தான். அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஒரு வேலை இருக்கலாங்க, எதுக்கும் அவங்க கிட்ட ஃபோன் அடிச்சு கேளுங்களேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சந்திரா, ஆனா இதை பண்ணது நான் கிடையாது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நான் எதுக்காக சொல்றேன்னா சாமுண்டீஸ்வரி சரியான டென்ஷன்ல இருக்கா. அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா 2 கையையும் வெட்டுவேன் அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்கா. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நீங்கெல்லாம் இப்படி பண்ணியிருப்பீங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நான்லாம் அப்படி எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஒருவேளை அந்த மாயாவும் மகேஷும் தான் அப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு நம்ம சந்திரா வந்து சரி நேரா அந்த மாய வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு சந்திரா நேரா மாய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மாயாவும் மகேஷும் கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்னன்னா மாயாவோட மடியில மகேஷ் படுத்து கிடக்குறாரு. அப்ப சந்திர நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு, சே என்ன அசிங்கம் இது அப்படின்னு சொன்னதோட டக்குன்னு மாயா வந்துட்டு மகேஷை கலப்ப மகேஷ் எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, நல்லா இருக்கு உங்க நியாயம். நான் என்ன சொன்னேன், இது மாதிரி ரேவதிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு தானே சொன்னேன். கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்லை உங்களுக்கு. ஒருவேளை நான் வர்றதுக்கு பதிலா அந்த டிரைவரோ இல்ல ரேவதியோ இல்ல என் அக்காவோ வந்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆகுறது? எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சாரி மேடம் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, சாரி மேடம் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சாரி என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இங்க பாருங்க, நூல் அளவுல நீங்க தவிச்சிருக்கீங்க. நான் வரதுக்கு பதிலா வேற யாராவது வந்திருந்தா
அவ்வளோதான், உங்கள் குட்டு வெளிப்பட்டிருக்கும், அப்புறம் இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். சொத்தை ஆளணும்னு ஆசையாக இருக்குல்ல அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், ரொம்ப ஆசையாக இருக்குது மேடம், நகையெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, மேடம் சாரி மேடம், இந்த மாதிரி தப்பு மறுபடியும் நடக்காது அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரி, ஊரு ஃபுல்லாக சாமுண்டீஸ்வரியின் டிரைவர் காதல் ரேவதி அப்படின்னு எழுதியிருக்கே, அது யார் எழுதுனது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா திருன்னு முழிக்கிறாங்க. மகேஷும் முழிக்கிறாரு. அப்போ சந்திரா கேட்குறாங்க, இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா, யார் அதை பண்ணது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, மேடம் மன்னிச்சிருங்க மேடம், நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நீ தான் அப்படி பண்ணியா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, மேடம் ஒருவேளை அப்படி எழுதுனா அது எழுதுனது டிரைவர் தான் அப்படின்னு தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரி அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அதான் நடக்கலையே அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நானும் அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் முடியவே இல்லை. இன்னைக்கு அந்த செவத்தில் எழுதியிருந்ததையும் அக்கா பார்த்துட்டு இன்னுமே அந்த டிரைவர் மேலே சந்தேகப்படலை, வேற யாரோ ஒருத்தவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு அந்த டிரைவரை உண்மையை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பியிருக்கா. ஒருவேளை அந்த டிரைவரை மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சா நீ சரியான பிரச்சனையில சிக்கிருவ, அப்புறம் இந்த கல்யாணம் நின்று போயிடும், எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்ல மாயா சொல்றாங்க, இல்ல அந்த டிரைவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை தான், அவன் ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதனாலதான் எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, ஓ குழந்தை மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும், நீ நகை போட்டு அழகு பார்க்கணும், அது வீட்டோட மகாராணி ஆகணும் அப்படின்னா நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, அப்புறம் கல்யாணம் நின்று போகிறதுக்கு நீ காரணமாகிடுவ, ஃபர்ஸ்ட்டு அந்த செவத்தில் நேர்ந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத யோசி அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, மாயா சொல்கிறாங்க, சரிங்க மேடம் நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நீ தான் இதை பண்ணியா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன், ஏன்னா உண்மையை கண்டுபிடிச்சி யார் இந்த செவத்தில் எழுதுனாங்களோ அவங்களோட கையை வெட்டணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி காத்துக்கிட்டு இருக்கா, நீ என்ன பண்ண போறன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமா சாமுண்டீஸ்வரி சரியான கோத்துல இருக்கா, அவ பொண்ணை வந்துட்டு தப்பா எழுதிட்டேல்ல, அதனால சரியான கோத்துல இருக்கா, ஆனா நீ தான் இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், கல்யாணமும் நடக்காது, நீ ஜெயிலுக்கு போயிருவ அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா சந்திரா கிட்ட, மேடம் எப்படியாவது என்னை காப்பாத்துங்க மேடம் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இதை பண்ணது நீதான், அதனால நீ தான் சமாளிக்கணும், உன்னை ஜஸ்ட் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன், எப்படியும் கார்த்தி அந்த டிரைவரு மோப்பு முடிச்சு வந்துருவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மகேஷ் நேரா மாயா கிட்ட, என்ன மாயா இப்படி ஆகிருச்சு, அந்த டிரைவர் மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சு நேரா நம்ம வீட்டுக்கு வந்தா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மகேஷ் நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம், கவலைப்படாத அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, இப்ப கூட இப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், எனக்கு ஹாப்பியா வாழ்றதெல்லாம் பிடிக்காது, ஹாப்பியா வாழணும் அப்படின்னா பணம் தான் வேணும், அந்த பணம் அந்த ரேவதி வீட்டுல இருக்கு, ரேவதியை நீ கல்யாணம் பண்ணியனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வேணுங்கிற அளவு ரேவதி கிட்ட இருந்து பணத்தை சுருட்டிக்கிட்டு ரேவதியை ஏமாத்திட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, சரி மாயா நீ சொல்ற மாதிரியே செய்யற அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாயா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த டிரைவர் மூப்பு முடிச்சுட்டு இங்க வந்துருவான், அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, சரி மாயா அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியும் மயில் வாகனமும் வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்ப அந்த சவத்துல எழுதி இருக்கிறதுக்கு நேரா ஒரு வீடு இருக்கு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், அந்த வீட்டுல உள்ள ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் எப்பயுமே வீட்டுக்குள்ள தூங்க மாட்டாரு, எப்பவுமே நைட்ல எல்லாம் வெளியில தான் தூங்குவாரு, ஸோ அவரை போயிட்டு நம்ம விசாரிச்சோம்னா நமக்கு உண்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரியா அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்க அவர் வெளியில வராரு. வெளியில வந்துட்டு, சொல்லுங்க சார், சாமுண்டீஸ்வரி மேடத்து வீட்டுல தானே டிரைவரா வேலை பாக்குறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு முக்கியமான எவிடன்ஸ்க்காக தான் வந்தோம் அப்படின்னு. அப்ப அவர் கேட்குறாரு, எவிடன்ஸா, என்ன எவிடன்ஸ் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி உங்க வீட்டுக்கு எதிர்க்க தான் இந்த மாதிரி எழுதிருக்கு, அது எழுதுனது யாருன்னு உங்களுக்குன்னு தெரியுமா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே தம்பி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு,
நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, தம்பி நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதாவது சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா ஒரு அம்மா ஒரு கலர் saree கட்டிக்கிட்டு செவத்துல எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அவர் சொல்றாரு, தம்பி அவங்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, என்ன அடிக்கடி வீட்டுக்கு வந்திருக்காங்களா, யார் அது அப்படின்னு. இதை கேட்டதோட அது அவர் சொல்றாரு, எப்பா இப்ப கூட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி போறாங்கல்ல, அந்த பொண்ணோட அந்த பையனோட அன்னிப்பா அப்படின்னு. இது கேட்டதோட மயில்வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு, இங்க பாருங்க நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா தம்பி அந்த பொண்ணு தான் வந்து எழுதுனுச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு தம்பி அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனமும் சரி அப்படின்னு சொல்ல, கார்த்தி எங்கிட்ட வந்துட்டு மயில்வாகனத்துக்கிட்ட, அவங்க தான் எழுதுனாங்களா, அவங்க இதுக்கு ஏன் பேரையும் ரேவதி பேரையும் ஒன்னா எழுதுறாங்க அப்படின்னு மயில்வாகனம் சொல்றாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்காக அவங்க அப்படி பண்ணணும், இதனால அவங்களுக்கு தானப்பா கெட்ட பேரு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல, அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, நம்ம நேரடியா போய் கேட்டு பார்ப்போமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நேரடியா போய் கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா அதான் சாட்சி நான் இருக்கேன்ன, வா 2 பேரும் போயிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் சொல்றாரு, சரி அது வேணாம், நம்ம போயிட்டு சாமுண்டி சரி அத்திக்கிட்டே உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டி சரியை பாக்குறாங்க. அப்ப சந்திராவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப கார்த்தி நேசர சாமுண்டி சரிக்கிட்ட, மேடம் உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, அப்படி என்ன நீ அக்கா கிட்ட தனியா பேச போற, இது வரைக்கும் அக்காவுக்கும் எனக்கும் எந்தவித சீக்கிரட்டும் இருந்ததே இல்லை, நீ சொல்றதா இருந்தா இப்படியே சொல்லலாம் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை இது ரொம்ப முக்கியமான விஷயத்த அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவை பார்த்து சாமுண்டி சரி சொல்றாங்க, சந்திரா கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணு, எப்படிப்பட்ட முக்கியமான விஷயம்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இது, என்கிட்டேருந்து ரகசியத்தை மறைக்கிறியா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ வெளியில வெயிட் பண்ணு நான் சொல்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா அசிங்கப்பட்டு வெளியில போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு டிரைவர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அந்த சவத்துல எழுதுனது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அவங்கள சொன்னா கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருப்பா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படி எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், அது யாருன்னு நீயே சொல்லு அப்படின்னு. அப்ப அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அது எழுதுனது வேற யாரும் இல்ல, ரேவதி அம்மா கல்யாணம் பண்ண போறாங்கல்ல அவங்களோட அண்ணிதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர் நல்லா யோசனை பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்கு நல்லா தெரியும் மேடம், அவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க, ஆதரத்தோட தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ஆமத்த நானும் போயிட்டு விசாரிச்சேன், எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. அப்புறம் தான் முடிஞ்சிச்சு, இந்த டிரைவர் இருக்காருல்ல இவரு ரேவதி கூட க்ளோஸா பழகிருக்காங்க அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அதான் இந்த டிரைவரை துரத்தி அடிக்கிறதுக்காக அவங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுக்க போறாங்க, கார்த்தி எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ரேவதியை காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ஸ்ல நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.